identify the compound A in the following reaction. இது வந்து ஒரு ozonolysis reaction and then ZN இருக்குது. So ZN இல்லாட்டி dimethyl sulfide இந்த மாதிரி CH3 2S இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா reductive ozonolysis. Okay. So reductiveனா என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் ஃபர்தரா ஆசிடுக்கு போகாது. ஓகேவா? மோஸ்ட் ஆல்டிஹைட் கீட்டோனா அந்த மாதிரி லைக் அந்த மிடிலே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஈஸியா நீங்க ஓசோனோலைசிஸ் ரியாக்ஷனை போட்டுடலாம். ஸோ ஜஸ்ட் டபுள் பாண்ட் எங்க இருக்குதோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளீவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் ஆக்சிஜன் போட்டு தட்ஸ் ஆல். ஓசோன் ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்தரா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இந்த சைடு ஒரு ஓ, அந்த சைடு இன்னொரு ப்ராடக்ட் என்னது, இந்த கார்பன் இஸ் அட்டாச் டு ஓ, இந்த சைடு C6H5 COH அப்படிதானா? ஸோ இந்த C6H5னா என்னது அப்படின்னா பென்சீன்ல ஃபினைல் குரூப். ஓகேவா? ஸோ C6H5 COH பேசிக்கா பென்சால்டிஹைட். இங்க பாருங்க கவுண்ட் பண்ணி பாருங்க C6H5 வரும். உங்களுக்கு பென்சால்டிஹைடும் இந்த ப்ராடக்ட்டும் கேட்டு உங்களுக்கு ஏ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ என்னது பென்சால்டிஹைட். இஃப் இன்கேஸ் இது ஒரு ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸா இருந்துச்சுன்னா ஃபர்தர் இந்த பென்சால்டிஹைட் என்னதான் மாறி இருக்கும் அப்படின்னா அந்த COH இருக்குல்ல அது COOH மாறி இருக்கும். இஃப் இன்கேஸ் H2O2 or ozone in the presence of water இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ். ஓகே, இந்த KMNO4 ஹாட் KMNO4 கான்சென்ட்ரேட்டட் KMNO4 இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆசிட் கிடைச்சிருக்கும். பட் தென் இந்த ஜிங்க் பார்த்தோன்னே உங்களுக்கு ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ், ஸோ ஆல்டிஹைட் தான் உங்களுக்கு காமனா கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.